Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரிங். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எத்தனை வேலை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாட் இஸ் ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். இந்த ஜாவாவில் வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அதை தான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்கு. String is a sequence of character, but in Java, string is an object that represents the sequence of characters. லாஸ்ட் வீடியோஸில் அரேன்னு பார்த்தோம். அந்த அரேஸ்கில் கேரக்டர் டேட்டா டைப் வச்சு எப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங்கில் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அரேவை ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நியூ ஆப்ஜெக்ட் வர அசைன் பண்ணோம் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். ஹவு டு கிரியேட் அ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்? நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் கிளாஸ் ஒன்று இருக்குது, java.lang.string அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ரெண்டு வே இருக்குது, அதுதான் நம்ம இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. ஒன்று ஸ்ட்ரிங் லிட்டரல், ரெண்டாவது வந்துட்டு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல். ஸ்ட்ரிங் லிட்டரல் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, டபுள் கோட்டில் நம்ம வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம டபுள் கோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் லிட்டரல். ஒவ்வொரு டைமில் நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல் கிரியேட் பண்ணும்போது ஜேவிஎம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் புல்ல போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் வேர்டு இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் வேர்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதான் இங்கே வந்துட்டு டெஃபினேஷனில் கொடுத்துருக்கு. Java string literal is created by using double quotes. Each time you create a string literal, the JVM check the string constant pool first. If the string already exists in the pool, a reference to the pool instance is returned. If the string does not exist in the pool, a new string instance is created and placed in the pool. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் S1 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் IBM டெக்னு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். S2ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்துட்டு IBM டெக்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் IBM டெக் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்துட்டு அதே வேர்டை வந்துட்டு இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை இந்த பர்டிகுலர் IBM டெக்குங்கிறத நம்ம வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் IBM டெக்குங்கிறத புதுசாக கொண்டு போயிட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல ப்ளேஸ் பண்ணும். இதுதான் ஸ்ட்ரிங் லிட்டரோட யூஸ். நியூ கீவேர்ட். ஜேவிஎம் ஸ்ட்ரிங்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு நம்ம வேல்யூ அசைன் பண்ணும்போது அது வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்லேருந்து அந்த வேல்யூ நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறோம், அதுதான் அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு ரெஃபரன்ஸ். அந்த பர்டிகுலர் வேரியபிள் வச்சு ஹீப் மெமரியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஃபெச் பண்ணி வேல்யூவை வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். அதை தான் அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். string s is equal to new string of welcome. இப்போ இதில் வெல்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த நியூ ஸ்ட்ரிங்குங்கிற அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரியில் இருக்கும்ல, அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த எஸ்ங்கிற வேரியபிள். இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னா எஸ்ங்கிற வேரியபிள் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் அந்த நியூ கீவேர்ட் வச்சு நம்ம வந்துட்டு வேரியபிளை ஃபெச் பண்ண முடியும், வேல்யூவை ஃபெச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. JVM will create a new string object in the normal heap memory and the literal welcome will place in the string constant pool. A variable s will be referred to object in a heap memory. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். அது ஒரு டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல, அது ஒரு டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா creating a string variable using creating a string variable using a string literal. அப்புறம் வந்துட்டு ஒரு அரே கேரக்டர் அரே வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு நம்ம நியூ கீவேர்டு வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரி கூட டைப் பண்ணலாம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டரல் நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரலுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ஓகே பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்ன்னு ஒரு கிரியேட் பண்ணிங்க. இது ஸ்ட்ரிங் லிட்டரல் ஆக்சுவலி S1ங்கிறது நான் ஸ்ட்ரிங் லிட்டரலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு அரேக்குள்ளே டெக் அப்படிங்கிற கேரக்டர் அரே வச்சுருக்கேன். ஓகே ஓகே இப்போ டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். அந்த கேரக்டர் அரே வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு ஒரு நியூ கீவேர்டு வச்சு நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்டு வந்துட்டு தமிழ் வேறு எதுவும் இல்லை. நம்ம கிளாஸ் டேட்டா செக் பண்ணலாம். IBM Tech Tamil அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங் லிட்டரில் வந்துட்டு IBM செலக்ட் பண்ணியிருந்தோம். கேரக்டர் அரே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து டெக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு.
3வது வந்துட்டு நம்ம வந்துட்டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம். அது வந்துட்டு தமிழ் தான். அதனால வந்துட்டு சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஐபிஎம் டெக் தமிழ்ங்கிறது வந்துட்டு அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்னா என்ன, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது, அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.